திமுகவுடைய பிரச்சாரத்துக்கு இதுவரைக்கும் ராகுல் காந்தி இந்த 28 சீட்டுக்கான கேண்டிடேட் வேட்பாளர்களுக்கு பணம் வாங்கி கொண்டு சீட்டு கொடுக்கிறாருன்னு நம்ம சொல்லல. ஜோதிமணி சொல்றாங்க, திரு செல்வ பெருந்தகை ஒவ்வொருத்தருக்கும் அவசரமாக திமுகவில் தமிழ் குமரனை வந்து காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பல மூத்த தலைவர்களே இப்ப இருக்கக்கூடிய தலைவரான செல்வ பெருந்தகை மீது செல்வ பெருந்தகை அவர்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தூக்க போகின்ற எலெக்ஷன் வரை வெயிட் பண்றாங்க. அதற்கு முன்னாடி தாவேகாவுடன் செல்ல வேண்டும் என்பது விஜய், பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி. நேற்று பிரவீன் சக்கரவர்த்தி போட்டிருக்காரு ஒரு ட்வீட், என்ன போட்டிருக்காரு, நாங்கள் வந்து பெரிய விருந்து எங்களுக்கு கொடுக்க ஒருத்தர் காத்திருந்தார்கள். இப்ப ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் நாங்க டிஎம்கேல போகணும்னு ஆசைப்படுறோம். செல்வ பெருந்தகை இவரு சொல்றாங்க, நீங்க தாவேகா தான் போகணும் ஆசைப்பட்டா நல்லபடியா போய்க்கணும். அந்த கோபத்தினுடைய படிதான் ராகுல் காந்தி கடும் கோபத்தில் செல்வ பெருந்தகை மேல இருந்ததுனால தான் செல்வ பெருந்தகையோட நாலேஜே இல்லாம பாண்டிச்சேரியில காலையில ராகுல் காந்தி பண்றாரு, மத்தியானம் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பண்றாங்க. ரெண்டு பேருமே திமுக பேச்சை கேட்கிற அந்த 28 பேர்ல ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த 10 பேரை மட்டும் ஜெயிக்க வைத்து மற்றவர்களை திமுகவே இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு சொல்லுற தேமுதிக ஏன் 10 சீட்டு கொடுக்குறாங்கன்னா, நாளைக்கு தொங்கு சட்டசபை வந்தா காங்கிரஸை போய் நம்ம டிபெண்ட் பண்ணக்கூடாது. இந்தியா கூட்டணி அதில் பார்த்தீங்கன்னா திமுக வந்து அவங்களுடைய பிரச்சாரத்தை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க, ரைட்டு. ஆனால் தேமுதிகவும் பிரச்சாரம் செய்யறாங்க. காங்கிரஸ் வந்து அந்த அளவுக்கு பிரச்சாரம் செய்யாமல் இருக்கிறாங்களே. மேல தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மிங்கால மாதிரி இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த தொண்டர்கள் மிங்கில் ஆகவில்லை. எங்கெங்கு காங்கிரஸ் நிற்கிறதோ அந்த காங்கிரஸ் வேட்பாளர்கள் திமுகவே உள்ளடி வேலை செய்து தோற்க வைக்கும். ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார், 2026க்கான தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டே வருகிறது. அதில் லாஸ்ட்டாக வந்து கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் தான் ரொம்ப லாஸ்ட்டாக வந்தது. அதிலே வந்து அந்த லிஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறம் உள்ளே இருக்க கட்சிக்காரர்களுக்கே பலருக்கு வந்து திருப்தி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்றது தான் ஒன்று. ஏன்னா முக்கியமான ஆட்கள் யாருக்கு தேவையோ அவங்களுக்குலாம் இல்லாமல் இருக்குது, அந்த கட்சிக்குன்னு உழைச்சவங்களுக்கு இல்லாமல் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய பிரச்சாரத்துக்கு இதுவரைக்கும் ராகுல் காந்தி தமிழகம் வரல. அதாவது அஇஅதிமுக பாஜக கூட்டணிக்காவது நரேந்திர மோடி வந்தால் மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு போகிறாங்க பாஜக. ஆனால் இங்கே அதிக எம்பிக்கள் கொண்ட ஒரு கட்சி எதுனா திமுக. அப்படி ஒரு திமுகவோட கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸை சேர்ந்த தலைவரான நம்ம ஒரு முக்கிய தலைவரான திரு ராகுல் காந்தி இதுவரைக்கும் பிரச்சாரத்துக்கே வரல. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு வருஷம் முன்னாடியே ஃபார்ம் ஆயிடுச்சு. மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு 3 முறை தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை வைத்து பிரச்சாரமே பண்ணிட்டார். ஒன்று மதுராந்தத்தில் நடந்துச்சு, ஒன்று திருச்சியில் நடந்துச்சு, ஒன்று மதுரையில் நடந்துச்சு, இப்போ கன்னியாகுமரியில் நடக்க போகுது. ஒட்டுமொத்த தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து வெல்வதற்கான கட்டமைப்பை அழகாக ஒரு வருஷத்துலேருந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி அவர்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டார், நடைபயணம் போயிட்டார். இப்போ 2வது சுற்று அவர் சென்றிருக்கிறார். அதேமாதிரி நாயனாரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடு ஃபுல்லாக 38 மாவட்டங்கள் நடைபயணம் போய் புதுக்கோட்டையில் அது நிறைவு விழா முடிஞ்சிருச்சு. திமுக கூட்டணி, அதாவது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கிட்டத்தட்ட டெட்லைனில் தான் செட்டில் ஆச்சு. ஏன்னா காங்கிரஸில் இருக்கவங்க பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக் தாகூரும் வச்சு கிளின்னு கிளிக்கிறாங்க, ஜோதிமணி வச்சு கிளிக்கிறாங்க. ஒரு வழியாக செட்டில் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. ப. சிதம்பரத்தை வச்சு ப்ரெஷர் பண்ணி 28 சீட்டு வாங்கிட்டாங்க. இந்த 28 சீட்டுக்கான கேண்டிடேட் வேட்பாளர்களுக்கு பணம் வாங்கி கொண்டு சீட்டு கொடுக்குறாருன்னு நம்ம சொல்லலை. கரூர் எம்பியாக இருக்கக்கூடிய ஜோதிமணி சொல்கிறாங்க. அதுக்கு அது ஒரு மறுப்பே சொல்லலை. இன்றைக்கே மேலூரில் அறிவிக்கப்பட்ட ஒரு விஸ்வநாதன் சொல்லி ஒரு தெலுங்கானாவுடைய தேர்தல் பார்வையாளர் இருந்த விஸ்வநாதனா பட்டியலின சகோதரர் போயிட்டு மேலூரில் முக்குளத்தூர் அதிகமாக இருக்கிற முக்குளத்தூர் பெல்ட்டில் பட்டியலின சகோதரர் போய் நிப்பாட்டுறாங்க. அவர் வந்து மாணிக் தாகூர் ப்ரெஷர் பண்ணி வாங்கி கொடுத்துறாரு ராகுல் காந்தியோட குட் புக்கில். அதற்கு வந்து அந்த தொகுதியில் வேலை பார்த்தா சுந்தர்ராஜ் இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்காரு, என்கிட்ட 10 கோடி இருக்கான்னு கேட்டாங்க, நாங்கள் ரெடி பண்ணிடலான்னு சொன்னேன், ஆனால் சீட்டை கொடுத்துட்டாங்க. அதுதான் ஜோதிமணி சொல்கிறாங்க, திரு செல்வ பெருந்தகை ஒவ்வொருத்தருக்கும் 5 கோடி 10 கோடிக்கு வாங்கி கொண்டு சீட்டை கொடுத்துருக்கிறார்.
இப்போ முந்தானத்து கட்சியில் சேர்ந்து மறுநாள் போய் வேணுகோபாலை சந்திச்சு அதுக்கு மறுநாள் போய் பெண்ணகர வேட்பாளராக அறிவிக்கப்படுறாரு தமிழ்குமரன். சொல்லுங்கள், எப்படி அதுக்கு சாத்தியம்? எப்படி சாத்தியம்? மற்ற கட்சியில் தாவறது திமுகலேருந்து அஇஅதிமுக. இன்னைக்கு 19 பேர் திமுகலேருந்து அஇஅதிமுகவில் தாவன 19 பேருக்கு தான் அவங்க சீட்டு கொடுத்துருக்காங்க. எங்கள் திமுகவில் இருக்கக்கூடிய 11% எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் வந்து அஇஅதிமுகலேருந்து போனவங்க. கிட்டத்தட்ட திமுகலேயே அஇஅதிமுக பி டீம் இருக்குன்னு நேரடியாக சொல்கிறேன். அது வந்து கழகங்களுக்குள்ளே போகிறது வந்து பெரிய வியப்பான ஒரு விஷயம் கிடையாது. இங்கே காலைல இருப்பாங்க, சாயங்காலம் அங்கே போவாங்க, திருப்பி மன்னிப்பு கருத்து கொடுத்து இங்கே வருவாங்க. காங்கிரஸ்ன்றது ஒரு பேரிறக்கம்னு இவங்க சொல்லிக்கிறாங்க. அப்போ பாட்டாள் மக்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினராக இருந்து இங்கு அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் பெரிய காரணமாக இருந்த ஜி.கே. மணியினுடைய பையன் தான் தமிழ்குமரன். அவரை இன்றி லைக்காவுடைய பேக்ரவுண்டில் இருக்காரு. லைக்காவுக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. உதயநிதி நிழலாக அவர் சினிமா துறையில் இருந்ததுனால தான் அவருக்கு காலங்காலமாக சேவை செய்த ராமநாராயணன் பையன் முரளி தோற்கடிக்கப்பட்டார். ஏன்னா முரளிக்கிட்ட பணம் இல்லை, பக்தி இருக்கு, விசுவாசம் இருக்கு, ஆனால் பணம் இல்லையே. பணம் தான் மெர்சல் படத்தில் விஜய் வச்சு மொத்தமாக ஜோலியை முடிச்சாரு. விஜய் சங்கமித்ரான்னு வந்து சுந்தர் சி ஜோலியை முடிச்சார். 2 பேருமே ஜோலியை முடிச்சு நீ பெரிய கடனில் 100 படங்கள் எடுத்த தமிழ்நாட்டிலுடைய மிகப்பெரிய ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் ராமநாராயணன் பையன் இன்னைக்கு படம் எடுக்க பணம் இல்லாமல், அந்த தேர்தலில் பணம் இல்லாத ஒரே காரணத்துக்கு அவரை ஓரங்கட்டிட்டு தமிழ்குமரனை கொண்டு வர்றாங்க. லைக்காவோட சப்போர்ட் இருக்கனால அவசரமாக திமுகவில் தமிழ்குமரனை வந்து தமிழ்நாடு ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சிலுடைய தலைவராக யாரும் எதிர்பார்க்க விடாமல் ஆக்கிவிட்டு அவரையே உதயநிதி வந்து ப்ரெஷர் பண்ணி வேணுகோபால்கிட்ட கொண்டு போய் சாலை போட வச்சு மறுநாள் பெண்ணகரத்துடைய வேட்பாளராக இவங்க அறிவிக்கிறாங்கன்னா அப்போ எவ்வளோ பணத்தை செல்வ பெருந்தகை தமிழ்குமரனிடம் பெற்றார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுதா இல்லையா? இப்போ தமிழ்குமரனிடம் அவர் பெற்றார் இல்லைன்றதை விட காங்கிரஸில் இருக்கக்கூடிய பல மூத்த தலைவர்களே இப்போ இருக்கக்கூடிய தலைவரான செல்வ பெருந்தகைகள் மீது மிக்க அதிருப்தியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர்கிட்ட அவர் வந்து எங்கே ரவுடிசம் பேக்ரவுண்ட் அவர்கிட்ட இருக்குதுன்றதுனால உட்கட்சியில் இருக்கவங்களே வந்து பேசுறதுக்கு பயப்படுறதா ஒரு தகவல் இருக்காது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? செல்வ பெருந்தகை அவர்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தூக்க போகுதுன்ற செய்தி டெல்லியில் கசிஞ்சிருச்சு. இந்த எலெக்ஷன் வரையும் வெயிட் பண்ணுறாங்க. அதற்கு முன்னாடி செல்வ பெருந்தகை முந்திக்கிட்டார். என்ன சொன்னார்? இந்த தேர்தலோட தமிழ்நாடு காரிய கமிட்டிக்கு காங்கிரஸ் கட்சியோட பதவியை நான் ராஜினாமா செய்து ஸ்ரீபெருந்தூர் மக்களுக்கு சேவை செய்வேன். முந்திக்கிட்டார். ஏன் அவர் தூக்குவாங்கன்னு சொல்கிறேன்னா, தாவேகாவுடன் செல்ல வேண்டும் என்பது விஜய், பிரியங்கா காந்தி, சோனியா காந்தியின் விருப்பம். பிரவீன் காந்தி மூலமோ நேற்று பிரவீன் சக்கரவர்த்தி போட்டிருக்காரு ஒரு ட்வீட். என்ன போட்டிருக்காரு? நாங்கள் வந்து பெரிய விருந்து எங்களுக்கு கொடுக்க ஒருத்தர் காத்திருந்தார்கள், சின்ன தோசையை கொடுத்தானுங்க ஒருத்தாங்க, அந்த சின்ன தோசையை பிச்சுக்கங்கடா நாங்கள் விட்டுட்டோம். எப்படி விட்டு? ஆனால் அந்த தோசை வந்து எந்த இடத்துல சாப்பிட்றோம், அந்த விருந்து எங்கே கிடைக்குதுன்றது இருக்குல்ல சார். அது விடுங்க. அவர் சொன்ன ட்விட்டு நீங்கள் கூட்டணி போய் மிங்கிளாகி சீட்டை அறிவித்து நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறப்ப இந்த ட்விட்டை எப்படிங்க போட முடியும்? பிரவீன் சக்கரவர்த்தி ட்விட்டை போட வேண்டிய தேவை என்ன இருக்குது? நான் கேட்குறேன். இப்போ எதுக்கு அது தேவை? எங்களுக்கு பெரிய விருந்து கொடுக்க காத்திருந்தார் யார்? தாவேகா. சின்ன தோசையை கொடுத்தாங்க, அந்த தோசையை பிச்சு எங்கடா நாங்கள் விட்டுட்டோம். அந்த ட்விட்டை இப்போ போட வேண்டிய தேவை என்ன? தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டியினுடைய தேர்தல் மேலாண்மை ஆலோசனை குழு தலைவர் பதவியை இப்பயே மாநிலத்தாக ரிசைன் பண்ணணும். ஏன் ரிசைன் பண்ணீங்க சொல்லுங்க? தேர்தல் நடந்துட்டு இருக்கு, பிரச்சாரம் போயிட்டு இருக்கு, ஏன் இப்போ ரிசைன் பண்றீங்க? அப்ப ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் திமுகவுடன் கூட்டு வைத்தது பிடிக்கவில்லை. சோனியா காந்திக்கு வந்து திரு கார்கே ப்ரெஷர் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி ப. சிதம்பரம் மூலம் ஒரு மிரட்டலை கொடுக்குறாங்க. ப. சிதம்பரம் என்ன சொல்கிறாரு? நாங்கள் டிஎம்கேல போகணும்னு ஆசைப்பட்றோம். செல்வ பெருந்தகை இவரு சொல்கிறாங்க, நீங்கள் தாவேக்கா தான் போகணும் ஆசைப்பட்டால் நல்லபடியாக போய்க்கோங்க. 18 எம்எல்ஏக்கும் 9 எம்பிக்கள் எங்கள் கூட வந்துடுவாங்க. நாங்கள் காங்கிரஸ் காரிய கமிட்டியை உடச்சி என்னுடைய பழைய ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது தமிழ்நாடு காங்கிரஸ் பேரவை அதை நாங்கள் வச்சு கூட்டணி வச்சுப்போன்னு சொன்னோன்னா சோனியா காந்தி தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும், சரி கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. அந்த கோபத்தினுடைய படி தான் ராகுல் காந்தி கடும் கோபத்தில் செல்வ பெருந்தகை மேலே இருந்ததுனால தான் செல்வ பெருந்தகையோட நாலேஜே இல்லாமல் கிறிஸ்டோபர் திலக்குன்னு யாரும் தெரியாத ஒருத்தரை ராஜ்யசபா எம்பி ஆக்கினார் ஃபர்ஸ்ட். 2வது பாண்டிச்சேரியில் காலையில் ராகுல் காந்தி பண்ணுறாரு, மத்தியானம் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பண்ணுறாங்க. 2 பேருமே சந்திக்கவும் இல்லை, கூட்டு பிரச்சாரம் பண்ணுற ஒருத்தர் வாழ்த்து சொல்லலை. ரைட் சார். இப்போ இந்த வந்து ஒரு கோல்டு வார் அவங்க 2 பேரும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இருக்குது, அதாவது ராகுல் காந்திக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் ஒரு கோல்டு வார் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழகத்தில் பிரச்சாரம் எந்த அளவுக்கு ஒலிக்கும், இது வந்து மக்கள் மத்தியில் எப்படி? தமிழ்நாட்டில் வந்து ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி கார்கே யாரும் பிரச்சாரம் பண்ண வரமாட்டார்கள், எழுதி வச்சுக்கணும்.
இன்றைக்கு நான் ஒரு குறிப்பிட்டு சொன்னால் மதுரை திருச்சி 3 இடத்துல பொதுக்கூட்டம் நடந்துருச்சு தேசிய ஜனநாயக கூட்டணியில். இன்னைக்கு இதுலேயும் நடக்க போகுதுன்ற கன்னியாகுமரி நடக்க போகுது, இன்னும் 2 இடத்துல நடக்க போகுது. ஆனால் தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் இணைந்து ஒரு கூட்டம் கூட இன்னைக்கு நடக்கலை. இவங்க 3 பேருமே பிரச்சாரத்துக்கு வர மாட்டாங்க. திமுக என்ன பண்ணுவாங்கன்னா, இவர்கள் கொடுத்த அந்த 28 சீட்டில் திமுக ஃபேவராக இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் யாரோ அவர் மட்டும்தான் ஜெயிக்க வைப்பாங்க. தமிழ் குமரன் ஜெயிக்க வைப்பாங்க. திமுக ஃபேவராக இருக்கிறாங்களே அந்தந்த செல்வ பிரதிநிதி ஜெயிக்க வைப்பாங்க. திமுக ஓயின்டா திமுக பேச்சை கேட்குற அந்த 28 பேரில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த 10 பேரை மட்டும் ஜெயிக்க வைத்து மற்றவர்களை திமுகவை உள்ளடி வேலை செய்து தோற்க வைக்கும். அடுத்த முறை காங்கிரஸ் தாவேக்கா தான் செல்லுன்றதை திமுக ஆணித்தரமாக நம்புது. அப்போ உள்ளடி வேலை செய்து அவங்க தோற்க வச்சுட்டு இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு சொல்லுற தேமுதிக ஏன் 10 சீட்டு கொடுக்குறாங்கன்னா, 10 சீட்டு கொடுத்தாங்கன்னா அதில் ஒரு 8 சீட்டோ 9 சீட்டோ வென்றெடுக்கிறதுக்கான மொத்த பணபலத்தையும் மொத்த அதிகார பட்சத்தையும் திமுக செய்யும். ஏன்னா நாளைக்கு தொங்கு சட்டசபை வந்தால் காங்கிரஸை போய் நம்ம டிபெண்ட் பண்ணக்கூடாது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை உள்ளே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்து நம்ம போயிடணும், காங்கிரஸையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கழட்டி விடணுன்ற முடிவுக்கு திமுக வந்து விட்டது. என்றைக்கு அவர் காட்டுமன்னார் கோயிலில் நான் போட்டியிடுவேன் விடுதலை சிறுத்தைகள் சொன்னாரோ அன்றைக்கே திமுக டிசைட் பண்ணிடுச்சு, இவர் டேஞ்சர், நம்ம கூட இருக்க மாட்டார், இவரை கழட்டி விடுறதுக்கான எல்லா வேலையும் பண்ணலாம். நாளைக்கு தொங்கு சட்டசபை திருமாவளவன் ஒரு 5 சீட்டு எடுத்துகிட்டு உள்ளே வந்தார்னா எனக்கு துணை முதல்வர் தான் கொடுக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? கொடுத்தானே ஆகணும். அதுதான் அவர் 4 சட்டமன்ற எலெக்ஷனில் போட்டிடுறேன்றாரு. 4ஆம் மன்ற எலெக்ஷன் வேணாம் எனக்கு, நான் சட்டமன்றத்தில் ஏன் போட்டிடுறேன்னு ஏன் சொன்னார்? இப்போ விலகிட்டார், தனிக்கதை. இப்பயும் சொல்கிறேன், இல்லைங்க நாங்கள் துணை முதலமைச்சர் உங்களுக்கு கொடுக்குறோம், ஆனால் ஒரு பெண்ணுக்கு தான் கொடுக்க போகிறோன்னு சொல்லி திமுக சொல்லிச்சு தான் இதோ இருக்கு பாரு எங்கள் பெண்ணுன்னு சொல்லி கள்ளக்குறிச்சியில் அவங்க அக்கா மகள் மாலதியை கொண்டு போய் நிப்பாட்டுவார். இதனால் வரையும் குடும்ப உறவுகள் சீட்டு கொடுத்ததில்லை, திரும்ப இப்பயே சீட்டு கொடுத்தாரு. காரணம் இதுதான். நாளைக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, தலித் பட்டியலின சகோதரர்களுக்கு ஒரு நாங்கள் துணை முதல்வர் கொடுக்குறோங்க, ஆனால் அது பெண்ணுக்கு தான் கொடுக்க முடியும். உங்ககிட்ட பெண் இல்லைன்னு அவங்க சொல்ல முடியாதுல்ல. ஃபீமேல் கேண்டிடேட்னு சொல்லுது பாரு, எங்கிட்ட ஃபீமேல் கேண்டிடேட், மேல் கேண்டிடேட் நான் இருக்கேன் எனப்படு. இதுக்கு இந்த வேலையை திருமாவளவன் பண்ணிட்டாருன்னு திமுக போனதுனால விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளையும் எங்கெங்கு இருக்கிறதோ திமுகவுக்கு சப்போர்ட் இல்லாத விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை போட்டியிடுபவர்களை தோற்க வைப்பார்கள் திமுக காரர்கள். திமுகவுக்கு சப்போர்ட்டாக இல்லாத காங்கிரஸ் வேட்பாளர்களை தோற்க வைப்பார்கள் திமுக காரர்கள். தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களை ஜெயிக்க வைப்பாங்க. இதான் நடக்க போகுது சார். இப்போ என்டிஏவோட அலையன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமியும் அஇஅதிமுக சார்பில் பிரச்சாரம் அன்று முதல் செஞ்சுன்னு தான் இருக்கார். ரொம்ப நாள் மாத கணக்கில் செஞ்சுருக்காரு. அப்புறமா பாஜகவை சார்ந்தவர்கள் அவங்களும் பிரச்சாரம் செஞ்சாங்க. கூட்டணியில் இருக்க கட்சிகள் எல்லாமே பிரச்சாரத்தில் இந்தியா கூட்டணி அதில் பார்த்தீங்கன்னா திமுக அவங்களுடைய பிரச்சாரத்தை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க, ரைட்டு. ஆனால் தேமுதிகவும் பிரச்சாரம் செய்யறாங்க. காங்கிரஸ் அந்த அளவுக்கு பிரச்சாரம் செய்யாமல் இருக்கிறாங்களே, அந்த பிரச்சாரத்தில் பெருசாக அவங்களோட ஈடுபாடு இல்லாமல் இருக்குது. இது இந்த எலெக்ஷனில் ஒரு பேக் ஃபேர் ஆகாது, அவங்களுக்கு பயங்கரமாக பேக் ஃபேர் ஆகும். ஏன் அப்படின்னா தலைவர் நீங்கள் மிங்கிள் ஆகிட்டீங்க. இப்போ ராகுல் காந்தி வராரோ இல்லையோ சரி போய் தொலைதுன்னு சொல்லி சைன் பண்ணி வச்சு 28 சீட்டு ஒரு ராஜ்யசபா வாங்கி விட்டாங்க. ஆனால் தொண்டர்கள் எப்போ மிங்கிள் ஆவாங்கன்னா, கூட்டு பிரச்சாரம், கூட்டு பொதுக்கூட்டமும் கூட்டு மாநாடு நடத்தினா தான் தொண்டர்கள் மிங்கிள் ஆவாங்க. எப்படி இன்றைக்கு மோடி அவர்கள் மதுராந்தகம் வந்தார், இன்றைக்கி எங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அன்புமணியோட தொண்டர்கள் வராங்க, எடப்பாடி அவர்கள் தொண்டர்கள் வராங்க, நம்ம என்ஆர்டி தனபாலனோட தொண்டர்கள் வராங்க, பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணியும் அப்புறம் வர்றாரு, மேஜர் பார்ட்னர் இருக்கக்கூடிய நம்ம தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன், இப்படி நம்ம சொல்ல ஐஜேகே பாரிவேந்தர், சண்முகம், ஜான் பாண்டியன், அப்படியே எல்லா தொண்டர்களும் ஒரு இடத்துல சேர்றாங்க. ஒருத்தர் பேசுகிறாங்க, மிங்கிள் ஆகிறாங்க. நம்ம எப்படின்னா ஜெயிக்க வைக்கிறோம், நம்ம கேண்டிடேட் நம்ம ஆளுக்கு சீட்டு கொடுத்தா நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம், நீங்கள் சீட்டு வச்சா கூடுன்றப்ப ஒரு மிங்கில் கிட்டத்தட்ட 4 பொதுக்கூட்டத்தில் நம்ம ஆக்கிட்டோம். ஒரு வருஷமாக அந்த பிளான்டாக பண்ணிட்டு வரோம். ஏதோ ஒரு போராட்டமாக 3 பேர் சேர்ந்து இப்போ கூட கோயம்புத்தூரில் மகளிர் ஒரு போராட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தினகரனுடைய சரஸ்வதி மேடமும் ஏடிஎம்கேலேருந்து வளர்மதி மேடமும் எங்கள் சைடு பாஜகலேருந்து வானதி மேடம் 3 பேரும் கூட்டா நின்று பண்ணாங்க. இன்றைக்கி டிவிகே உள்ளே டிவிகேன்னு வருது பாருங்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளே வந்தது மிகப்பெரிய ஒரு பலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில். அப்போ அவங்க மிங்கிள் ஆகிறப்ப மேலே தலைவர்களும் ஜெல்லாகிறாங்க, கீழே தொண்டர்களும் ஜெல்லாகிறாங்க. இப்போ மேலே தலைவர்கள் வேண்டா விருப்பா கை கொடுக்குறாங்க, கீழே தொண்டர்களே. நான் ராகுல் காந்தி தொகுதிக்கு நான் காங்கிரஸ் வேட்பாளர் தானே, நான் காங்கிரஸ் சார்பாக தான் நிற்கிறேன், எனக்கு ஓட்டு கேட்க யாருமே வரலையே, எனக்கு ஓட்டு கேட்க மாண்பு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் வருமா, அவர் அப்போ கேட்பார்ல. அப்போ கீழே இருக்க தொண்டர் நினைப்பா, ஆஹா இந்த கூட்டணி ஜெல்லாவில் ராகுல் காந்தி வரமாட்டேன்றாரு, பிரியங்கா காந்தி வரமாட்டேன்றாங்க, சோனியா காந்தி எட்டி பார்க்க மாட்டேன்றாங்க, கார்கே என்னன்னு கண்டுக்க மாட்டேன்றாரு, யாருமே வரமாட்டேன்றாங்க. அட் த சேம் டைம் எங்கள் பிஜேபியில் இன்னைக்கு வேட்புமனு தாக்கலுக்கு 6 மாநில முதல்வர் வந்தாங்க. பஜன்லால் வந்தார், சர்மா வந்தார், தேஜஸ்வி யாதவ் வந்தார், மகாராஷ்டிராலேருந்து மோகன் யாதவ் வந்தார், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். 6 முதல்வர்கள் உள்ள வர வச்சிருக்கோம். பியூஷ் கோயல் வந்தார். எல்லாம் ஒரு முதல்வர்களை வைத்து நேரடியாக போய் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க, தெரியுங்களா உங்களுக்கு. அப்போ டெல்லியில் இங்கே எல்லாரும் இணக்கமாக இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஏடிஎம்கே கேண்டிடேட்டோட நீங்கள் அண்ணாமலைக்கு தொண்டாமுத்தூரில்
வேலுமணியோட அண்ணாமலை போய் வேட்புமனு தாக்கல் பண்றாரு, வானதியோட அண்ணாமலை வேட்புமனு தாக்கல் பண்றப்ப அப்ப மிங்கிள் ஆயிடுச்சு, கிளியர். ஏன்னா வேட்புமனு தாக்கல போய் போறல, அப்ப கீழே தொண்டர்கள் மிங்கிள் ஆயிட்டாங்க, வேலை கரெக்டாக நடக்கும். மேலே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மிங்கால மாதிரி இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த தொண்டர்கள் மிங்கிள் ஆகவில்லை. குறிப்பாக காங்கிரஸ் தொண்டர்கள் மிங்கிள் ஆகாதனால நான் முன்னாடி சொன்னதை நினைவுட்டு விரும்புகிறேன். எங்கெங்கு காங்கிரஸ் நிற்கிறதோ அந்த காங்கிரஸ் வேட்பாளர்கள் திமுகவே உள்ளடி வேலை செய்து தோற்க வைக்கும். ஏன் தோற்க வைக்கணும்? நாடாளுமன்ற எலெக்ஷன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 28 சீட்டு அவங்க வாங்கிட்டாங்க, 25 சீட்டு வென்று எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், நாடாளுமன்ற தேர்தல் வருது. போன வாட்டி 10 கொடுத்தீங்க, நீங்கள் 25 கொடுத்தீங்க, நாங்கள் 28 கொடுத்தீங்க, 25 எடுத்துருவோம். எங்கள் ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளவு? 85% வென்று எடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் போன வாட்டி மாதிரி 10 சீட்டு கொடுக்கக்கூடாது. 85னா டோட்டல் 40 சீட்டில் எனக்கு 25 சீட்டு வேணும். கேள்வி வைப்பாங்களே. இப்போ நான் தோற்கடிக்கிறேன் ஒரு காங்கிரஸை, தோற்கடிச்சு வெறும் 5 இடத்துல வென்று எடுக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக நாடாளுமன்ற தேர்தல் என்ன ஒன்று சொல்லுவாங்க, 5 சீட்டு தான் இப்போ வென்று எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு போன வாட்டி 10 சீட்டு கொடுத்தோம், இந்த வாட்டி 10 சீட்டு இல்லை 6 சீட்டு தான் கொடுப்போம் அப்படின்ற வேலையை திமுக செய்ய ஆரம்பிக்கும். அவங்க என்ன ஆப்ஷன் எடுப்பாங்க? இந்த ரிசல்ட், இந்த எலெக்ஷன்லேயே டிவிக்கோட ரிசல்ட் தெரிஞ்சிடும், பப்பரப்பான்னு தெரிஞ்சிடும் அதில் என்ன இருக்குன்ட்டு. இந்த பழம் புளிக்குன்னு திமுக காலில் விழுந்தால் விழுகலாம். டிவிக்கே நீங்கள் சொல்கிற மாதிரி 15%, 20%, 30% வாங்கி ஒரு 40 எம்எல்ஏ நடக்காது. வந்துட்டாங்கன்னா காங்கிரஸ் ஆட்டோமேட்டிக்காக டிவிக்கே போயிடும். அப்போ இன்றைக்கி திமுக என்ன நினைக்குதுன்னா, டிவிக்கே வந்து ஓட்டு சதவீதத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் காங்கிரஸும் நம்மளோட பயணிக்கின்றன. இன்கேஸ் டிவிக்கே நல்ல ஓட் ஷேரை வாங்கி நிறைய எம்எல்கேல் பெற்றால் தேவைக்காகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் காங்கிரஸும் அங்கே போயிடும். நம்ம தேவையில்லாமல் அவங்க எதுக்கு வளர்க்கணுன்ற முடிவுக்கு திமுக வந்து விட்டது. டெஸ்டிங் இன்னைக்கு. அதனால் திமுக என்ன பண்ணுவாங்க, நமக்கு அடிமையாக அவங்க இருக்கணும்னா இவர்களை நிற்கிற மாதிரி நிற்க வச்சு 1-2 ஜெயிக்க வச்சு நமக்கு கீழே தான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளையும் காங்கிரஸ் வேட்பாளர்களும் திமுகவே உள்ளடி வேலைகள் செய்து தோற்க வைக்கும். தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகிற விஜயகாந்த் கேப்டன் கட்சியை பெரும்பான்மையான வாக்கு விஷயத்தில் ஜெயிக்க வைத்து அவர்களை முன்னிலைப்படுத்தி துணை முதல்வர் ஆட்சியில் பங்கும் தொங்கு சட்டசபை வரப்ப தேமுதிமுக தாங்க அதிகமான சீட் வென்று எடுத்துக்கலாம், அவங்களுக்கு தான் துணை முதல்வர் கொடுப்போம், நீங்கள் வேடிக்கை பாருங்கன்றாங்க. முடிஞ்சு போச்சு. ஏன்னா அங்கே தெலுங்கு லாபி நல்லா மிங்கிள் ஆகுது, தெலுங்கு லாபி அங்கே சம்மந்தி ஆகுது. ஏவா வேலோடைய பேத்தியும் விஜய் பிரபாகரன் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறான்ற ஒரு பேச்சு இருக்குது. ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த நம்ம நாயுடு சமூகத்தை சேர்ந்த இந்த தெலுங்கு பேசுகிற மக்களுடைய லாபி திமுகவில் மேலோங்கி இருக்கிறதுனால அந்த மொழி பற்று இவர்களையெல்லாம் புறந்தழுகிறது. மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி நேயர்களே.